வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து செட் 4க்கான சாம்பிள் இன்புட் அவுட்புட். ஸோ சிம்பிள் நம்பர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற கொஷின் செட் இது. ஸோ இதுக்கான என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ரைட், நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஸோ சாம்பிள் ஐஓ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ப்ரோக்ராம் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் அ கிவன் இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதான் என்னுடைய இன்டிஜர் நம்பரு, அது 4 டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். 3 4 5 6 7 அப்படிங்கிற இந்த இன்டிஜர் நம்பரை 5 டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். ரைட், ஸோ எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அதை அவுட்புட்டாக கொடுக்கணும். ரைட், ஸோ செக் இஃப் த கிவன் நம்பர் இஸ் ஆஃப் ஈவன் லென்த் ஆர் ஆட் லென்த். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட் லென்த் நம்பர். லென்த் அப்படிங்கிறது என்ன, எத்தனை டிஜிட் இருக்குங்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணுறது தான். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறத, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம லென்த்துங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்போ அது ஆட் லென்த்தில் இருக்கா ஈவன் லென்த்தில் இருக்கா அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்கிறோம். ரைட், அடுத்தது சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் அ கிவன் இன்டிஜர். அப்போ இந்த இன்டிஜர் நம்பரில் 8 + 6 + 5 + 4 ஆட் பண்ணிங்கன்னா 23 வரும். ஸோ அப்போ இந்த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை எடுத்து ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்க சொல்கிறோம். ஒவ்வொரு டிஜிட்டாக பிரித்து எடுத்து ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். 8 + 5 + 4 17 அப்படின்னு. அப்போ ஆட் பொசிஷனில் இருக்கிற டிஜிட்ஸை மட்டும் எடுத்து சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆட் பொசிஷன் வரும்போது நான் சொன்னேன், இது ஆட் பொசிஷன் 8ங்கிறது, 6ங்கிறது ஈவன் பொசிஷனில் இருக்குது, அதை விட்டுருங்க. திரும்ப 5ங்கிறது ஆட் பொசிஷனில் இருக்குது, திரும்ப 4ங்கிறது ஈவன் பொசிஷனில் இருக்குது. அப்போ 8 + 5 13 மட்டும். இப்போ அதே இந்த இதில் பார்த்தோம்னா 1 ஆட் பொசிஷனில் இருக்குது, 4 2. ஸோ அந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 7 ஆட் பொசிஷனில் இருக்கிறது. இதுவே ஈவன் பொசிஷன்னு சொன்னால் இங்கே நான் சொன்ன மாதிரி 6ம் 4ம் மட்டும் ஆட் பண்ணி, இங்கே 8ம் 5ம் ஆட் பண்ணி, ஏன்னா அதுதான் ஈவன் பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த பொசிஷன் சொல்லும்போது நம்ம லெஃப்ட் டு ரைட்டு அந்த பக்கம் இருந்து பார்க்கணும். லெஃப்ட் சைடு லெஃப்ட் மோஸ்ட்டில் இருந்து பார்க்கணும். லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறது ஆட்லேருந்து ஆரம்பித்து அடுத்து ஈவன் ஆட் அப்படி போகிறோம். ரைட், ஈவன் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 6 4 3 ஈவன் டிஜிட் இருக்குது. 8 6 4 3 ஈவன் டிஜிட் இருக்குது. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா 8 4 2 3 ஈவன் டிஜிட் இருக்குது. ரைட், ஸோ இதில் ஆட் டிஜிட்ஸ் பார்த்தோம்னா 5 மட்டும்தான் இதில் ஆட் டிஜிட்ஸ் இருக்குது. ரைட், இதில் 1ம் 5ம் இருக்குது. ஸோ 1 ஒரு ஆட் டிஜிட்டு, 5 ஒரு ஆட் டிஜிட். டிஜிட்டே ஆடா ஈவனா, பொசிஷனை பற்றி இங்கே கவலை கிடையாது. ரைட், அந்த ஆட் டிஜிட்ஸினுடைய சம் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஈவன் டிஜிட்ஸினுடைய சம் என்னன்னு கேட்குறோம். இங்கே என்னென்ன டிஜிட் இருக்குது, எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் எடுத்தோம், அதுக்கு பதிலாக இங்கே சம் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒரு சம்முங்கிற வேல்யூவில் நீங்கள் அதை ஆட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கணும். ரைட், லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ கிவன் இன்டிஜர். அப்போ 8654ல் லாஸ்ட் டிஜிட்டுங்கிறது 4, 12857ல் லாஸ்ட் டிஜிட்டுங்கிறது 7. அந்த கடைசி டிஜிட் எடுத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்து கொடுக்கணும் 8 அப்படிங்கிறது, இதில் 1 அப்படிங்கிறது. ரைட், ஃபர்ஸ்ட் டிஜிட் எதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கொடுங்க, ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ்னு கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ given an integer find the digit with maximum value. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 9ங்கிறது இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறது, இங்கே 8ங்கிறது தான் இருக்கிற டிஜிட்லேயே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற டிஜிட்டு. அப்போ அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அப்போ இங்கே 9 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 10th பொசிஷனில் இருக்குது. 1st பொசிஷன் 10th பொசிஷன்னு சொல்லுவோம், 10th பொசிஷனில் இருக்குது. இங்கே 8ங்கிறது தான் பெரிய நம்பரு, அது 100th பொசிஷனில் இருக்குது. ரைட், ஸோ இதே மாதிரி மினிமம் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறதும், அந்த மினிமம் வேல்யூ இருக்கிற நம்பரு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்குறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0ங்கிறது 1st பொசிஷனில் இருக்குது, 2ங்கிறது தான் இதில் மினிமம் 1000th பொசிஷனில் இருக்குது. 2483ல் 2ங்கிறது 1000th பொசிஷனில் இருக்குது. ரைட், அடுத்தது ஒரு இன்டிஜர் நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னோம். 1 2 4 3ன்னு கொடுத்துருக்கேன், 3 4 2 1ன்னு வரும், அப்படியே ரிவர்ஸில். ரைட், ஸோ நான் 8 6 7ன்னு கொடுத்தா 7 6 8 அப்படின்னு வரும். ரைட், ஸோ இது ஒரு நம்பரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கானது. டிஜிட்டல் ரூட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ 1 + 2 + 3 + 4 இப்படி ஆட் பண்ணிட்டே வரணும். சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் ஆட் பண்ணிட்டே வரணும். ரைட், ஸோ அப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா 3 3 + 3 6 6 + 4 10 1 + 0. இப்போ அடுத்தது 1. இப்போ அதே இங்கே 8 + 6 14.
ஸோ அப்போ 8 + 6 + 5 + 4 இப்படி எடுத்துக்கிறோம். ரைட். ஸோ இது ஒரு 14 + ஒரு 4 18 + ஒரு 5 23 2 + 3 5. Right. So check if all digits of a given integer n divides n. அப்போ 4 8 6 அப்படின்னு இருக்கு. ரைட். அப்போ 6ங்கிறது 486 டிவைட் பண்ணுமா, 8ங்கிறது 486 டிவைட் பண்ணுமா, 4ங்கிறது 486 டிவைட் பண்ணுமா, பண்ணாது, அதனால ஃபால்ஸு. பட் இதுவே 48 இருக்கு. 8ங்கிறது 48 டிவைட் பண்ணுமா, பண்ணும். 4ங்கிறது 48 பண்ணுமா, பண்ணும். அப்போ ட்ரூ. அப்போ ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து அதை அந்த நம்பரையே டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே how many digits of the given integer n are divisible by kன்னு கேட்டிருக்கோம். 486ங்கிறது நம்பரு, கேங்கிறது 2. அப்போ இதில் இருக்கிற 3 டிஜிட்டுமே 6 8 4 மூணுமே 2ஆல் டிவைட் ஆகக்கூடியது. அப்போ மொத்தம் 3 டிஜிட் டிவைட் ஆகும். இதே இங்கே எடுத்துக்கோங்க, 8 4 3ன்னு கொடுத்துருக்கோம், 4ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்கோம். 8ம் 4ம் டிவைட் ஆகும், 3ங்கிற டிஜிட் டிவைட் ஆகாது. அப்போ 2 டிஜிட் மட்டும் டிவைட் ஆகும்னு கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ ஒரு 2 டிஜிட் இன்டிஜரோ 3 டிஜிட் இன்டிஜரோ பேலண்ட்ரோமான்னு கேட்குறோம். இது பேலண்ட்ரோம், இது பேலண்ட்ரோம், இது பேலண்ட்ரோம் கிடையாது, இது பேலண்ட்ரோம் கிடையாது. 2 or 3 டிஜிட் மட்டும் இருந்தால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இதை தனியாக ஒரு கொஷினாக கொடுத்துருக்குறோம். ரைட். இதுவே ஒரு லாங் இன்டிஜராக இருந்தால், பெரிய நம்பராக இருந்தால், இப்போ இந்த நம்பர் 1 2 3 4 5 4 3 2 1 பின் இந்த பக்கம் எழுதுனாலும் அதே நம்பராக வரும். பட் இது அப்படி வராது. ரைட். இப்போ லாங்குன்னு சொல்லும்போது 18 டிஜிட் வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னோம். அதை கணக்கில் எடுத்துக்கணும். ரைட். Find the maximum number that can be formed using digits of a given integer. அப்போ 1890ன்னு கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குது, 1 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. இப்போ இதை வச்சு மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ணணும்னா 9810ங்கிற நம்பரை ஃபார்ம் பண்ணலாம். மேக்ஸிமம் டிஜிட்டு, மேக்ஸிமம் நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு யூசிங் த டிஜிட்ஸ் ஆஃப் 1890. அப்போ இதில் 8 முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் 7 கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டு 3 கொடுத்தோம்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு. இப்போ அதே ரிவர்ஸில் பண்ணோம்னா இருக்கிறதுலே சின்ன டிஜிட் என்ன ஃபார்ம் பண்ணலாம், 0 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, கேன்சல் ஆகிடும். 189 இதில் இருக்கிறதுலையே சின்னது அப்படின்னா 3478 அப்படிங்கிறது மினிமம் நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு, டிஜிட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி. ரைட். ஸோ இந்த ஐஓ அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எட்ஜ் கேசஸ் இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் ஒரே ஒரு சின்ன நாட்டு மட்டும் நான் சொல்கிறேனே, இங்கே இன்டிஜர் நம்பர்னு கொடுத்துருக்கோம். இன்டிஜர்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் நெகட்டிவ் நம்பர்ஸும் வரலாம். ஆனால் இன்னொன்றும் புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் டிஜிட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டுங்கிறது 0லேருந்து 9 தான். டிஜிட்டுக்கு பிளேஸ் வேல்யூலாம் கிடையாது. 1s 10s 100sலாம் கிடையாது. டிஜிட்னா 0லேருந்து 9 தான். டிஜிட்டுக்கு சைன் கிடையாது. அப்போ டிஜிட்டுன்னு வந்துட்டா நோ பிளேஸ் வேல்யூ, நோ சைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பருக்கு வேணா இருக்கலாம், ஆனால் டிஜிட்டுக்கு அது கிடையாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் செட்டில் இருக்கிற எல்லா இன்டிஜரும் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அதையும் மனசில் வச்சு அந்த எஜுகேஷனையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களுடைய கோடை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கான ஹிண்ட் பார்க்கலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் பார்க்கலாம். ரைட். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரைட். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சேனல் பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.